இவங்க உண்மையாகவே தர்ம சிந்தனையோடு இந்த செயலை செய்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல காப்பகங்கள் இருக்குது. ஆதரவற்ற முதியோர்களை நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. அப்போ அவங்க செய்கிறவங்களுக்கு நம்ம போய் காசாகவோ பொருளாவோ நம்மளால் முடியாது அப்படின்னா அதை கொடுக்கலாம். இதை பெருமானார் தர்மசாலைக்கே சொன்னார். தர்மசாலையை பெருமானார் ஆரம்பித்த பிறகு பெருமானார் சொல்கிறாருன்னா, எல்லாருக்கும் உணவு 3 வேளை உணவு கொடுக்கறது அப்படி பெருமானார் ஆரம்பிச்சிட்டார். இப்போ இந்த தர்மகாரியம் தடைபடாமல் எல்லோரும் பாகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னார். ஐயாவிடம் எக்கச்சக்கமான ஆற்றல் இருந்தது. அவர் பிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே மூட்டை மூட்டையும் அரிசி வரும். இருந்தாலும் என்ன பண்ணுறார் பெருமானார், இந்த புண்ணியத்தை நீங்கள் எல்லாம் பாகம் செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாரும் அதற்கு ஒரு கைங்கரியம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இப்போ நம்மளால் எந்த வகையிலெல்லாம் ஜீவகாருண்யம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யலாம். யாருக்கும் அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு நாட்டுக்கு ராஜாவாகவே இருந்தாலும் அவருக்கும் ஒரு நேரம் இருக்கும் தர்மம் செய்வதற்கு, அப்படி செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது.